திருச்சிற்றம்பலம். நம பார்வதி வதையே. ஹரஹர மகாதேவா. சித்தவேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியோம் வள்ளிகாந்த ஸ்மரணம். சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம். நிறுத்தனை நிமலா நீற்றனை நெற்றி கண்ணனை விண்ணுளோர் பிரானே ஒருத்தனை உன்னை ஓலமிட்டலறி உலகெல்லாம் தேடியும் காணே. திருத்தம பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அறுத்தனை அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவை என்று அருளாயே. அறுத்தனை அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவை என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிக மேவும் களியார வரும் ஆனை கடல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. அரணங்கள் மூன்றும் எரித்தாய் சரணம் அதினும் அன்பர் மரணம் படாத அருள் வைத்தாய் சரணம். வலிய அந்த கரணங்களால் மெலிந்து எய்தேன் சரணம். நின் பொற்களலே சரணம். தென்முத்தி முத்தி பஞ்சாக்கர சற்குருவே. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் வரிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரீக மலர்த்தாள் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் பருவினர்கள் அகலாத ஞான வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள். வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள். ஒரு பொழுது நீங்காமல் யமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பார். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் குருநாதரனுடைய கருணையினாலும் மாதவ சிவஞான சுவாமிகளுடைய கருணையினாலும் இந்த சாத்திர நூலுடைய ஞான ஆசிரியராகிய உமாபதி சிவமையா அவர்களுடைய கருணையினாலும் அடியார் பெருமக்களுடைய கமல பாதங்களையும் வணங்கி இந்த சாத்திர நூலை நாம் தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இதுவரை சிந்தித்தது 9 அதிகாரங்களை முழுமையாக நிறைவு செய்து 10வது அதிகாரத்தின் இறுதி பகுதிக்கு நாம் நுழைந்திருக்கின்றோம். கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்ததாக இருக்கக்கூடிய அதிகாரத்தில் 97வது பாடலை நாம் சிந்தித்தோம். அதில் உருதொழில் வருந்தொழில், உருந்தொழில் வருந்தொழில் அப்படின்னு 2 தொழிலை பற்றி சிந்தித்து வந்து கொண்டிருந்தோம். அதுல சிறுதொண்ட நாயனார் புராணத்தை நாம் சிந்தித்தோம். அதை தொடர்ந்து இன்று நாம் சிந்திக்கக்கூடிய அந்த வருந்தொழில், அதுல சிந்திக்கக்கூடியது யாருடைய எடுத்துக்காட்டு அப்படின்னா அதிபத்தர் அப்படிங்கிற நாயனாருடைய வரலாற்றை நாம் சிந்தித்து அடுத்த நகர்வுக்கு நாம் செல்லலாம். இந்த வருந்தொழில் அப்படிங்கிறது எது அப்படின்னா அருளை பற்றி நிற்பது வருதொழில்.
உலகை பற்றி நிற்பது உருந்தொழில் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகிறது. பரத குலத்தில் அவதரித்தவர் அதிபத்தர் அப்படிங்கிற அடியார். அவர் மெய்யுணர்வு பெற்று சிவபக்தியில் மேலோங்கி நிற்கின்றார். மீன் பிடித்தலின் ஊடாகவே அவர் சிவத்தொண்டுக்கும் வழி வகை கண்டு அதனை நாள்தோறும் செய்தும் வருகிறார். ஒவ்வொரு நாளும் தம் ஏவலர்கள் கடலில் போட்டு இழுக்கும் வலையில் அகப்படும் மீன்களில் முதன்மையானதொன்று, முதலில் எந்த மீன் அகப்படுகிறதோ அது அந்த மீன், இது நட்டம் ஆடிய நம்பருக்கு அப்படி என்று கூறி அன்புடன் அதை என்ன பண்ணுவாரு, மீண்டும் கடலுக்குள்ளே அனுப்பி விடுகின்றார். இது நியமமாக செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். திரு அருள் செயலினால் ஒரு காலகட்டத்தில் பல நாட்களாக தொடர்ந்து ஒரு மீன் கூட அவர்களுக்கு வலையில் சிக்குவதாக இல்லை. அதனால் அவருக்கு என்ன ஆகுது, வறுமை போகுது, வறுமைக்கு தள்ளப்படுகிறார். அதனையும் எதையும் பொருட்படுத்தாமல் மீண்டும் அவர் அதே தொழிலில் ஈடுபட்டு வருகின்றார். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, சிவனுக்கென்றே அப்படி விட்டு வருகின்ற அந்த காரணத்தினால் அவருக்கு இந்த மீன் அகப்படாத காரணமாகவும் ஏதாகுது, வருமானம் குறைகிறது, உணவுக்கு கூட வழியில்லாத நிலைக்கு வந்து விடுகின்றார். அப்படி சுற்றத்தாரும் பசியில் வாடுகின்றார்கள். இப்படி தளர்ந்து வாடும் நிலையில் தம்முடைய தொண்டை மட்டும் என்ன பண்ணவில்லை, அவர் சிறிதும் தளரவில்லை. தாம் எப்பொழுது எந்த நேரத்தில் முதல் மீன் அகப்படுகிறதோ அது பெருமானுக்கென்றே விட்டு விடுகிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு பொன் மீன் அவர் வலையில் அகப்படுகிறது. அந்த அற்புத மீனை பார்க்கிறார். அதில் அவருக்கு எந்த பற்றுதலுமே இல்லை. அதை கொண்டு தம் வாழ்வை வளப்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா பொன் மீன், பொன்னால் ஆன நல்ல ஒரு மீன் இருக்குது. அதை வைத்து எவ்வளவோ செல்வம் சேர்த்து அவர் என்ன பண்ணலாம், இழந்த வறுமையை, இப்ப எவ்வளவு இழந்த செல்வத்தை, எப்படி வறுமையில இருந்தாலும் அதை எல்லாமே மீட்டு கொள்ளலாம். ஆனாலும் அவருக்கு ஆசை சிறிதும் எழவில்லை. அந்த அரிய மீன் சிவனுக்கே உரியது என்று சென்று சேர்க சிவன் கடல்கே அப்படின்னு அதனை கூறி அதை கடல்ல விட்டுறாரு. அப்போ அந்த இடத்துல உலகத்தவர்களா இருந்தா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அது நமக்கு சரி, இந்த இவ்வளவு நாளும் பெருமான் நமக்கு தரல, இன்னைக்கு படி அளந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம என்ன நினைப்போம், நமக்கு படி அளந்திருக்கிறார்னு சொல்லி நம்ம அதை விட்டுருவோம். ஆனா பெருமான் என்ன பண்றாரு, இவருக்கு இதில் பற்றி இருக்கிறதா இல்லையா என்பதற்காக அதை கொடுக்கிறார். நம்ம உலகரா இருந்தா அது நமக்கு பெருமான் படி அளந்திருக்கிறாரு, அதனால அதை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்வோம். அதனால அது உலகருக்குண்டானது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அதை உருந்தொழில் அப்படின்னு சொல்றாங்க. இது வருந்தொழில், அருளோடு நின்று செய்வதனால இந்த எண்ணங்கள் எதுவுமே எல்லாமே சிவன் செயல். அடுத்து சிவபெருமானுக்குண்டான செயல்களை செய்வதுல எந்த தளர்வுமே கிடையாது. அவங்ககிட்ட எந்த தளர்வுமே கிடையாது. எப்பொழுதும் போல எவ்வளவு வறுமை வந்தாலும் சரி, எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, ரெண்டுலயும் அவங்களுக்கு அந்த பற்றுதல் இல்லாமல் அருள் வழியில் நின்று அவர்களுக்கு அதுல விருப்பு வெறுப்பு இல்லாமல் எப்பொழுதும் அந்த தொண்டை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் அவர்களுடைய மதிப்பும் பாராட்டும் அவர்களை தேடியே செல்கின்றன. இப்படி இந்த காலகட்டத்துல, இக்காலகட்டத்துல மட்டும்தான் அப்படின்னா அப்படி இல்லை, இது எல்லா காலகட்டத்திலையும் உண்டு. அகில லோகம் பொருள் முதற்றாம் அப்படின்னு சேக்கிலார் சொல்றாரு. அதனால இது எல்லா காலகட்டத்திலையும் அமைந்திருக்கிறது. அப்படி அமைந்த அந்த பற்றுதல் இல்லாதவர்கள் தான் யாரா இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம அந்த அணைந்தோர் தன்மையா இருக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த திருவருட்காட்சியால காண்பதெல்லாம் என்னதுதான், அவங்களுக்கு சிவமாக காண்கின்றார்கள். அப்ப அந்த தங்க மீன் நமக்குதான் அது பொன் மீனா தெரியும். ஆனா அவங்களுக்கு எதுதான், அது ஒரு சாதாரண மீன் தான், அது சிவம் கொடுத்தது, சிவனுக்குத்தான் அப்படின்னு செய்யறாங்க. அதனால திருவருள் காட்சியால காண்பதால என்ன பயன் அப்படின்னு சொன்னா, இந்த பற்றுகள் இருக்காது அப்படின்னு இந்த பாடல்ல நம்ம சிந்தித்தோம். உருந்தொழிலுக்கும் தக்க பயன் உலகம் தத்தம், வருந்தொழிலுக்கு வாய்மை பயன் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப அந்த வாய்மை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, மெய்ப்பொருளாகிய சிவம் நமக்கு வீடு பேரு தான் அதுல பயனாக விளைகிறது. அப்ப நம்ம திருவருள் காட்சியாகவே எல்லாத்தையும் கண்டுகொண்டு இருந்தோம் அப்படின்னா
நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன அப்படின்னா அது எதா இருக்குது? வீடு பேராக இருக்கிறது. அதனால இப்படி வீடு பேர் கிடைக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் யான் எனது என்ற முனைப்போடு செய்வன எல்லாம் வினையாகி பிறப்பை தரும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இம்முனைப்பற்று பணி செய்வோருக்கு வீடு உண்டாம் எனில் பிராரத்த வினை எவ்வாறு நீங்கும்? அப்ப இவங்களுக்கு இந்த முனைப்போட செய்யல அப்படின்னாலும் இவங்களுக்கெல்லாம் இந்த பிராரத்த வினை எவ்வாறு நீங்கும்? அப்படியே நீங்கினாலும் ஒரு காலத்துல இந்த ஆகாமியம் தோன்றினாலும் என்ன நடக்கும் அப்படின்னு இதுல 2 கேள்வி எழப்படுகிறது. ஏன்னா இவங்க பாக்குறது எல்லாம் அருள் பார்வைய பாக்குறாங்க. ஆனாலும் அப்படி பார்த்தாலும் பற்று இல்லாம செய்யறதுனால அவங்களுக்கு வீடு பேருன்னு சொல்றான். ஆனா பிராரத்த வினை எப்படி நீங்குது அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்து பிராரத்த வினை நீங்கினாலும் ஒரு காலம் ஆகாமிய வினை தோன்றினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக 98வது பாடலை தருகிறார் ஞானாசிரியர். ஏற்ற வினை உடலோடு ஏகும் இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும் அப்படிங்கிறத நமக்கு தருகிறாரு. ஏன்ற அப்படின்னா இப்பிறப்பில் நுகர்தல் பொருட்டு சஞ்சிதத்திலிருந்து முகந்து கொண்டு வந்த வினை பிராரத்த வினைகள். ஏன்னா நமக்கு சஞ்சிதத்திலிருந்து கொண்டுட்டு வந்த வினைகள் தான் பிராரத்த வினைகளாக வந்திருக்குது. உடலோடு ஏகும் சீவன் முக்தருக்கு இவ்வுடம்பு நீங்கும் காலம் வரை உடலை மட்டும் வருத்தி கழிந்தொழியும். அப்ப அவங்களுக்கும் என்ன பண்ணும்? உடம்புல படும். ஆனா அது உயிரில் செல்லாது, உயிரில் செலுத்தப்படாது. இடை ஏறு வினை தோன்றில் அவருக்கு ஒரு காலத்துல பிராரத்த நுகர்ச்சியின் போது ஆகாமியமும் ஏறிவிட்டால் அந்த ஆகாமிய வினையும் தோன்றிவிட்டால் அருளே சுடும். சஞ்சிதத்தை அளித்த அந்த திரு அருளே தன் அருள் நோக்கால் இந்த ஆகாமிய வினையையும் சுட்டு பொசுக்கிவிடும். அதை வினையாகாது தடுத்து விடும், முளைக்காமல் தடுத்து விடும் அப்படின்னு இந்த இதுல நமக்கு ஞான ஆசிரியர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப இதனுடைய விளக்கமாக பார்த்தோம் என்றால் சீவன் முக்தருக்கு அவர்கள் கொண்டு வந்த பிராரத்த வினை ஏனையோருக்கு போல உயிரை வருத்தாது, உடலை மட்டும் வருத்தும். இப்ப நமக்கெல்லாம் உயிரையும் வருத்தி கொண்டு இருக்கிறோம், உடம்பையும் வருத்தி கொண்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு உடம்புல ஒரு இடத்துல பட்டுச்சுதுன்னா நமக்கு வலி உணர்றோம். யாராவது கிள்ளுனார்களோ இல்ல அடித்தார்களோ இல்லைன்னா தட்டி கொடுத்தார்களோன்னா அந்த உணர்ச்சியை நாம் உணர்கின்றோம். ஆனா அவங்களுக்கு அந்த ஜீவன் முக்தர்களுக்கு அந்த உணர்ச்சி இருக்காது. உடம்புல இருந்தாலும் உயிரில் அது சென்று தாக்காது அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா உடலை வருத்தி, உடலை மட்டும்தான் அது வருத்தும். உடல் நீங்கும் போது அதுவும் போய்விடும். அப்படிப்பட்டவருக்கு ஒரு காலத்துல பிராரத்த நுகர்ச்சியின் போது அனாதி மறைப்பாகிய ஆணவ மலத்தின் வாதனை பற்றி விருப்பு வெறுப்பு ஏற்பட்டு அதனால் ஆகாமிய வினை தோன்றிருச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒளி முன் இருள் போல. ஒளி பக்கத்துல இருள் நிக்க முடியுமா அப்படின்னா நிக்க முடியாது. அதுபோல திருவருளே தன் அருள் நோக்கால் அந்த ஆகாமியத்தை என்ன பண்ணும்? முளைக்காதவாறு சுட்டி இருக்கும். ஏன் முளைச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? பிறவி வந்து விடும். பிறவிக்கு அது வித்தாகி விடும். அதனால பிறவி வருவதற்கு முன்னாடியே அதை என்ன பண்ணிவிடும்? அருள் அதை சுட்டு விடும், முளைக்க விடாம பண்ணிவிடும் அப்படின்னு சொல்றாரு. இத நமக்கு அருள்நந்தி சிவம் ஐயாவும் 262வது பாடல்ல சொல்லி இருக்கிறாரு. 3 திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்கட்கு முன்னிலையாம் மூவிரண்டாம் அத்துவாவின் ஆன்ற முறை அவை அறுத்து மல முதிர்வித்து அரும் பருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்றி நுகராத வகை முற்செய் கண்மம் துகளறு தங்கு அத்துவா தொடக்கரவே சோதித்து ஏன்ற உடற்கண்மம் அனுபவத்தினால் அறுத்திங்கு இனிசை கண்மம் மூல மலம் ஞானத்தால் இடிப்பன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க என்ன பண்றாரு? அந்த அருள் குரு வந்து என்ன பண்றாரு? அதை தன் அருள் நோக்கால் அதை எரித்து விடுகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நான் தான் அல்லாததை தான் என்றும், நாம தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நமது அல்லாததை தான் என்றும்
தனதல்லாத பொருள்களை தனதென்றும் எண்ணி மன வாக்கு காயங்களால் செய்வன எல்லாம் வினைகள் ஆகின்றன. அப்ப நம்ம தான் என்ன பண்றோம், இது என்னோடது, இது என்னோட சொத்து, இது எனக்கு தான் மட்டும் உரிமை, இதை நான் மட்டும்தான் வச்சுக்கிடுவேன் அப்படின்லாம் நம்ம என்ன பண்றோம், உரிமை கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். இந்த உலகத்தையும் உலகத்து அது மேல உள்ள விடயங்களையும் உரிமை கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். இதில் அறநூல்களில் இதை எப்படி சொல்லி இருக்குதுன்னா, அறநூல்கள்ல விதித்தன செய்தல் நல்வினை அப்படின்னு என்ன சொல்லி இருக்கிறதோ அதை செய்வது என்னது, நல்வினை. விதித்தன செய்யாமையும், இது இப்ப செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னா அதை செய்யாம விட்டுட்டாலும், விலக்கியன செய்தலும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கோம், அதை நம்ம செஞ்சாலும் அது எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா தீவினை ஆகுகின்றன. இவை ஆகாமிய வினை என்றும், இதைத்தான் என்ன சொல்றோம், ஆகாமிய வினை என்றும் தூல வினை என்றும் கூறப்படுகிறது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், தூல வினை இல்லைன்னா ஆகாமிய வினை அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். இவை இறைவனால் பதிவு செய்யப்பட்டு நல்வினைகள் எல்லாம் புண்ணியமாகவும் தீவினைகள் எல்லாம் பாவமாகவும் அவரவர் புத்தி தத்துவத்தில் சஞ்சித வினை அல்லது சூக்ம வினை அல்லது பழவினை என்ற பெயருடன் வைக்கப்படுகிறது. அப்ப நம்ம வினைகள் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா புத்தி தத்துவத்துலதான் இருக்கும். புத்தி தத்துவத்துலதான் நமக்கு சேகரிக்கப்பட்டு வருகிறது. அத பழவினை அப்படின்னு சொல்லலாம், இல்ல சூக்ம வினை அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சஞ்சித வினை அப்படின்னு நமக்கு இத சொல்லலாம். இது பல பிறவிகள்ல செய்த வினை குவியலாகும். இதெல்லாம் எப்படி வச்சிருக்குது, பல பிறவிகள்ல செஞ்ச வினைகள் எல்லாம் மொத்தமா எங்கதான் இருக்குது, அங்க புத்தி தத்துவத்துலதான் இருக்குது. அப்போ ஒரு பிறவி ரெண்டு பிறவின்னு இல்ல, எத்தனை எத்தனை பிறவிகள்ல பிறந்திருக்கிறோமோ அத்தனை பிறவிகள்ல உள்ள வினைகளையும் வைத்திருக்கக்கூடிய இடம் எங்கது அப்படின்னா புத்தி தத்துவம். இதில் ஒரு பகுதியை மட்டும் பக்குவம் அடைந்த அந்த ஒரு பகுதியை மட்டும் ஆகாமிய வினையாக உயிர் உய்தியின் பொருட்டு மருந்தாக ஊட்டப்படும் பொழுது புண்ணியம் இன்பமாகவும் பாவம் துன்பமாகவும் வந்து சேரும். அப்ப பெருமான் நமக்கு தனுகரண புவனாதிகளை கொடுக்கும் பொழுது அந்த வினையையும் சேர்த்துதான் நமக்கு ஒரு பகுதியாக மருந்தாக சாப்பிடுவதற்கு கொடுத்து விடுறார். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மருந்த விழுங்காம உணவா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். எப்ப அந்த உலகம் எப்படி நல்லா இருக்குது, இந்த உலகத்துல இன்னும் நாள் வாழணும், இந்த உலகத்துல இன்னும் கொஞ்ச நாள் அனுபவிக்கணும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம இந்த உலகத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த உலகத்தை நாம் விழுங்கணுமே தவிர சாப்பிட கூடாது. அந்த உலக விடயத்தை எல்லாம் சீச்சி இந்த பழம் புளிக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நாம என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் போடுங்க இந்த தட்டுல இன்னும் கொஞ்சம் சோறு இல்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் ரசம் ஊத்தி சாப்பிடணும், மோர் ஊத்தி சாப்பிடணும்னு அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு துன்பமாக வருவதும் இன்பமாக வருவதும் நாம் செய்த அந்த பாவ புண்ணியத்தின் பயனாக கிடைக்கப்படுவதுதான். இதை நுகரும் பொழுது நாம் மருந்தென்று எண்ணாமல் உணவென்று எண்ணி இன்பத்தை மிகுவிப்பதாகும், துன்பத்தை தவிர்ப்பதற்கும் முயற்சிக்கிறோம். அப்ப ரெண்டையும் என்ன பண்ணணும், அனுபவிக்க கூடாது. துன்பம் வந்தா தவிர்க்க கூடாது, அத கண்ணை மூடிட்டு விழுங்கிடணும். அதே மாதிரி இன்பம் வந்தாலும் ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு ரசிக்க கூடாது. ரசிக்காம அதையும் கண்ணை மூடிட்டு என்னது சாப்பிட்டோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு முழுங்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி செய்யல அப்படின்னா இதை தவிர்த்தாலும் இல்ல இன்பத்தை அனுபவித்தாலும் நமக்கு என்ன ஆகும், அது வினையாக மாறிவிடும். மேலும் மேலும் வினையை குவிக்கிறோம். அப்படி வினையை குவிக்க குவிக்க நாம் என்ன பண்றோம், பிறவிக்கு வித்திடுகின்றோம் அப்படின்னு சொல்றாரு. இம்முயற்சியின் போது ஏற்படும் கருத்தே புதிய வினை அல்லது ஆகாமியமாக மாறுகிறது. ஆகா நமக்கு ஒரு காற்று அடிக்குது, ஆகா எவ்வளவு குளிர்ந்த தென்றலா இருக்குது, எவ்வளவு இதமா இருக்குது அப்படின்னு அந்த காற்று வருவதற்கு முன்னே அந்த குளிர்ச்சியை நாம் அனுபவித்து விடுகின்றோம். அதில் எழுப்பப்படுகின்ற அந்த எண்ணங்கள் தான் நமக்கு எதா வருது, ஆகாமியமாக வருகிறது. ஆகா அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே அது என்ன ஆகிறது, ஆகாமியமாக மாறிவிடுகிறது அப்படின்னு நம்மளுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லுவார். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை அனுபவிக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒரு பிராரத்த வினையை அனுபவிக்கிறதற்கு ஆன்மா செய்யும் முயற்சி பலனாகவும் அம்முயற்சியில் ஏற்படும் போது ஏற்படுகின்ற கருத்துக்கள் எல்லாமே புதிய வினையாகவும் பல்கி பெறுகின்றன. அப்போ அந்த பலனாக நம்ம என்ன பண்ணணும், அதை
அப்படியே முடித்து விடணுமே தவிர அதை முடிக்கிறதுக்கு முன்ன ஆஹா ஓஹோன்னு சொல்லி புதிய புதிய வினைகளை சேர்க்க கூடாது. அப்ப பிராரத்த வினை சடப்பொருள்கள் மூலமாகவும் பிற உயிர்கள் மூலமாகவும் தெய்வத்தின் மூலமாகவும் வரும். அப்ப நமக்கு சடப்பொருள்கள் மூலமாக வரலாம், இல்ல இந்த உயிர்கள் பக்கத்துல இருக்கவங்க நம்ம சுற்றம், அப்படி சுற்றத்தின் மூலமாகவும் வரலாம், இல்ல தெய்வத்தின் மூலமாகவும் வரலாம். இது திருட்ட கண்மமாய் அந்த பிறவியிலேயே பயனை தருவதாகவும் இருக்கலாம். இல்லைன்னா திருட்ட கண்மமாய் ஒரு பகுதி அப்பிறவியிலே எஞ்சியது என ஏனை பிறவிகளிலே பயன் தருவதாகவும் இருக்கலாம். அதிருட்ட கண்மமாய் ஏதோ ஒரு பிறவியில பலன் தருவதாகவும் இருக்கலாம். இப்படி 3 விதமாகவும் நமக்கு இந்த வினைகள் வந்து சேரும். இவ்வாறு வரும் வினைகள் நாம் உடல் மூலமே அனுபவிக்கிறோம். அப்ப இந்த உடல் மூலமாகத்தான் நாம் வினையை அனுபவிக்கிறோம். இந்த உடலை நாம் என்றிருக்கும் நமக்கு இவ் வினைகள் உடலை தாக்கும் போது அதோடு உயிரும் அத்துவிதமாய் நிற்பதால் உயிரும் என்னப்படுகிறது, துன்பப்படுகிறது. அதனாலதான் நமக்கு அந்த துன்பம் உயிர் வரைக்கும் தெரிகிறது. இந்த உடல்ல பட்டாலும் அது உயிர்ல தெரியுது. ஏன் அப்படின்னா உயிர் நம்ம இந்த உடலோடு அத்துவிதமா கலந்து இருக்குது. அடுத்து நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த உடல் தான் நாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். யான் எனது அப்படின்னு, இது என்னோட உடம்பு, என் பேரு இது, ஏன் நான் இத்தனை கலர்ல இருக்கிறேன், இன்ன நிறத்துல இருக்கிறேன், இத்தனை இடையில இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் எனது அப்படின்னு இந்த உடம்ப நம்ம குறித்து வாழ்வதால அதனாலதான் என்ன ஆகுது, அது உயிருக்கும் தாக்குகின்றது. இதுவே உயிர் ஊழ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் ஞானிகளுக்கு எல்லாம் இப்படி கிடையாது. அவங்க எல்லாம் இந்த உடம்பு வேற உயிர் வேற அப்படின்னு தனிச்சு பிரிச்சு வாழ தெரிஞ்சவங்க. அதனால அவங்களுக்கு அது என்ன ஆகாது, தாக்காது. அதனால அது உடல் ஊழ் அப்படின்னு தனித்தனியா பிரிக்கப்படுகிறது. இதை பட்டினத்தார் சொல்றாரு, என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினை இங்கனமே வந்து மூண்டதுவே அப்படின்னு சொல்றாரு. அதுபோல இந்த வரலாற்றை நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும் அப்படின்னா சதாசிவ பிரம்மேந்திரர், சரியா, அவருடைய சரீரத்துல நம்ம இந்த கருத்துக்களை நல்லா புரிந்து கொள்ளலாம். அவர் ஒரு முறை என்ன பண்றாரு அப்படின்னா திகம்பரராக சாலையில் நடந்து கொண்டிருக்கிறாரு. எங்க சதாசிவ பிரம்மேந்திரர் திகம்பரராக, அவருக்கு இந்த உடம்பு வேற உடல் வேற அப்படின்னு தனித்தனியா யோசிச்சு அவரு அப்படியே அந்த நிலையில போய்கிட்டு இருக்கிறார். சாலையில நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிற்றரசனுடைய அந்த புறத்தை கடக்கணும். அதை கடந்துதான் அடுத்த பக்கம் போக வேண்டி இருக்குது. அப்ப இவர் எப்படி இருப்பாரு, திகம்பரராக அப்படிங்கும் போது நிர்வாணமாக ஆடை எதுவுமே அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, உடுத்தி இருக்க மாட்டாரு. அப்படி ஆடை இல்லாதவர் அந்த புறத்து வழியா கடக்க நேர்வதனால அங்க இருக்கிறவங்களுக்கு அது தொந்தரவாக இருக்கும் அப்படின்னுட்டு அதே இந்த தகவலை அங்க போய் சொல்றாங்க, இந்த அரசனிடத்துல சொல்லிடுறாங்க, சிற்றரசனிடத்துல போய் சொல்லிடுறாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த சிற்றரசனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கடுமையான கோபம் வருகிறது. அப்ப கடுமையான கோபத்துக்கு உள்ளாகிறான். அப்ப ஆத்திரத்தோட, என்ன கோபம் வந்துருச்சுன்னா ஆத்திரம் இருக்குது, ஆத்திரத்தோட செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சரியான செயல்களா இருக்குமான்னா இருக்காது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்ப ஆத்திரத்தோட அரசவையில இருந்து வெளிவந்த அந்த சிற்றரசன் என்ன பண்றான், சாலையில சென்று கொண்டிருந்த இந்த சதாசிவரை தன் வாளால சலேர்னு வெட்டும் போது அது கை துண்டிக்கப்படுகிறது. அந்த மகானின் கை துண்டிக்கப்படுகிறது. அப்ப துண்டிக்கப்பட்டு அந்த கை எதுல கிடக்குது அப்படின்னா நிலத்துல விழுந்து கிடக்குது. கை வெட்டுப்பட்டது அவருக்கு தெரியல, அதுல ரத்தம் போய்கிட்டு இருக்கிறதும் அவருக்கு தெரியல, சற்றும் உணராத நிலையில இருக்கிறாரு. அப்படி இருந்து எதுவும் நடக்காதது போல நடந்துகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே அங்க தெரியல. ஆனா அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த ரோட்ல நடந்து கொண்டு இருக்கின்றார். இந்த காட்சியை பார்த்த சிற்றரசன் விதிர்த்து போகின்றான். அவனுக்கு விலவெடுத்துருச்சு, ஐயோ என்னடா இப்படி அப்படின்னு. கை வெட்டுப்பட்டும் சலனம் இல்லாமல் ஒருவர் நடந்து செல்கிறார் என்றால் இவர் யாராக இருக்கும் என்று குழம்பி போய் பயம் மேலிட அவர் பின்னாடியே என்ன பண்றான், போய்கொண்டே இருக்கிறான்.
மகானின் நிலை தொடர்ந்து அவனை பீதிக்குள்ளாக்க ஓடி போய் அவருடைய பாதத்துல என்ன பண்றான், விழுந்து வணங்குகிறான். விழுந்து வணங்கி தன்னுடைய செயலுக்கு மன்னிப்பு கேட்கின்றான். மன்னிப்பு கேட்ட உடனே அப்போது அந்த சதாசிவர் எந்த மாற்றமும் இல்லாமல், சரியா, எந்த மாற்றமும் அவர்கிட்ட இல்லை, எதுவுமே நிகழாதது போல வெட்டுப்பட்ட இடத்தை மெல்ல தடவி விட்டார். அப்ப அந்த கைய மெதுவா தடவி விடுறாரு. தடவி விட்ட உடனே அடுத்து நடந்த அதிசயத்தை அவனுக்கே ஆச்சரியம் ஆகி விடுகிறது. சரியா, என்ன அப்படின்னா ரத்தம் வழிவது நின்று விடுகிறது. வெட்டுப்பட்டு தரையில் கிடந்த அவரது திருக்கரம் தானாகவே வந்து ஒட்டி விடுகிறது. அதன் பிறகு சதாசிவரும் சரியா என்ன பண்றாரு, அருளுக்கும் ஆசிக்கும் அந்த சிற்றரசன் பாத்தியமாகி விடுகிறான். அவரிடத்தில் இவன் ரொம்ப பக்தி பூண்டு, சரியா, அவருடைய அருளுக்கும் ஆசிக்கும் பாத்தியப்பட்டவனாக மாறிவிடுகிறான். இதே போல இவருடைய வரலாறுல நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தி இருக்கிறாரு. இவரு காவிரிக்கரை, காவிரி ஆறு எங்க பாய்ஞ்சுக்கிட்டு இருக்குன்னா ஈரோட்டு இடத்துல பாய்கிற இடத்துல கொடுமுடி அப்படிங்கிற தலத்துக்கு வருகிற இடத்துல ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு என்ன இருக்குது, குன்று மாறி பாறை, அகத்தியம்பாறை அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணுவாரு, எப்பொழுதுமே அங்க போய் இருந்துதான் தியானம் செய்வாரு. அந்த இடம் அவருக்கு அதுல தண்ணி மோதி அலை அடித்து போகின்றது ரொம்ப அருமையான இடம், அவருக்கு பிடித்த இடமாக, அமைதி நிறைந்த இடமாக அது இருக்கிறதுனால அவரு அந்த அழகை எல்லாம் ரசித்து கொண்டு அந்த பாறை மீதுதான் எப்பொழுதும் இருப்பாரு. அந்த பாறை மீது இருந்து தியானமும் செய்வாரு. இப்படி இந்த சதாசிவ பிரம்மேந்திரர் அமர்ந்து தியானத்தில் இருக்கும் பொழுது, ஏன்னா அங்க வந்து யாரும் தொல்லைகள் இருக்காது, அமைதியா இருக்கக்கூடிய இடம், வேற எந்த தொந்தரவுகளும் அவருக்கு இருக்காது. அப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து செய்யறதுனால அது அவருக்கு பிடித்தமான இடமாகவும் போகிறது. அப்படி இருந்து தியானத்தில் இருந்து தன்னை மறந்து தியானம் செய்யும் பொழுது அவர் இந்த புற வாழ்வை, தன் உடலை மறந்த நிலையில பிரம்மத்தில் ஈடுபட்டு இருக்கிறாரு. அப்ப சுற்றத்துல என்னது நடக்குது ஏது நடக்குதுன்னு அவருக்கு எதுவுமே தெரியாத நிலைக்கு அவர் போய்விடுகிறாரு. இப்படி ஒரு நாள் தியானத்துல இருக்கும் பொழுது அங்க என்ன ஆகுது அப்படின்னா தண்ணீர் வரத்து அதிகமாகுது. தண்ணீர் வரத்து அதிகமாகுதுனால ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அது நாளைக்கு நாள் என்ன ஆகுது, அதிகரித்தே வருகிறது. அதிகரித்து வரும்போது அந்த பாறையின் மேலும் தண்ணீர் வந்து அவரையும் என்ன ஆகுது, அடித்து சென்று விடுகிறது. இப்படி அடித்து சென்று விட்டதுனால அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா யாருக்கும் தெரியல அவர் எங்க போனாரு, என்ன ஆனாரு அப்படின்னு. சில நாட்கள் கழித்து வெள்ளம் என்ன ஆகுது, வெள்ளம் வற்றுது. பாறையில் அமர்ந்து தியானம் பண்ணின இடத்துல அந்த யோகி இல்ல, எங்கே காணல அப்படின்னுட்டு விட்டுடுறாங்க. அடுத்து அவர் செல்லப்பட்டதுனால எங்கெல்லாம தேடி பாக்குறாங்க, கரை ஒதுக்கி இருக்கிறாரான்னு பாக்குறாங்க, எங்கேயும் தெரியல. இப்படி நீர்ல மூழ்கி இறந்துட்டாரா என்ன செஞ்சிட்டாருன்னு தெரியாததுனால அவங்க என்ன ஆகுறாங்க, கிடைக்கல, அந்த உடம்பு கிடைக்கல அப்படிங்கிறதுனால அப்படியே தேடுதலையும் விட்டுட்டு மறந்தும் போய் விடுகிறார்கள். சில காலம், கொஞ்ச காலம் கழிச்சு இந்த ஆற்று மணல்கள் எல்லாம் அடித்து வந்து வந்து மேடாக்கி கிடக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட ஆற்று மணல்ல மாட்டு வண்டியில மணல் அழுறதுக்கு சிலர் வர்றாங்க. ஏன்னா இப்பதான் லாரி லாரியா அழுறாங்க பாஸ் போட்டு. அப்பெல்லாம் அப்படி கிடையாது, யாரையும் கண்டிப்பதும் கிடையாது, தடுப்பதும் கிடையாது. ஏன்னா சொற்ப அளவுலதான் மண்ணு அள்ளுவாங்க. இப்ப வந்து கடத்தல் நடக்குது. அப்ப சொற்ப அளவுல தனக்கு தேவையான அளவு மட்டும் ஒரு மாட்டு வண்டியா 2 மாட்டு வண்டியா அள்ளிட்டு போவாங்க. அதை வச்சு கொஞ்சம் பூசிக்கிடுவாங்க, அவ்வளவுதான். சரியா, நிறைய வீடு பூசாத வீடுகளாகத்தான் காணப்படுறதாகவும் இருக்கும். அப்ப இந்த மாட்டு வண்டியில மணல் அள்ளி கொண்டு போகும்போது அந்த மணல் எடுக்க வந்தவங்க தோண்டி அள்ளுறாங்க இல்லையா, அந்த திரட்டுல அள்ளுறாங்க. அள்ளும் போகுது அந்த மணலை விட வேற வித்தியாசமான ஒரு சத்தமும் கேட்குது. அப்ப என்னடா வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்குதே என்று அந்த மண்வெட்டியை தூர வைத்து விட்டு அதை கையால என்ன பண்றாங்க, பக்குவமாக தோன்றாரு. தோண்டும் போது பார்த்தா அங்க ரத்தம் வருகிறது. ரத்தம் வருகிறதுன்னு உடனே இன்னும் பக்குவமாக தோண்டி பார்த்தா அங்க ஒரு உடல் இருக்கின்றது. அந்த உடல் எப்படி அதுல ரத்தம் வந்துச்சுன்னா அந்த மண்வெட்டியால வெட்டின ரத்தம். ஏன்னா வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்குதுன்னு அதை நிப்பாட்டிட்டு, மண்வெட்டியால வெட்டுறதை நிப்பாட்டிட்டு கையால தோண்டி பார்க்கிறாரு.
அப்ப தோண்டி பார்க்கும்போது அங்க மனிதருடைய தலை இருக்குது. இன்னும் நல்லா தோண்டி பார்த்தா அதுல உடம்பு முழுவதும் இருக்கிறது. அப்படி உடல் முழுவதும் இருந்தாலும் அங்கு குருதி பாய்ந்து கொண்டிருக்கின்றது, ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அப்ப ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கின்றால் அவருடைய உடல் என்ன ஆகுது? இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, உடலில் உயிர் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது அதுல இருந்தே பெறப்படுகிறது. அப்ப அவர் என்ன இதுல இருக்கிறாருன்னா யோகத்தில் இருக்கிறாரு. அந்த சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படிங்கிறவர் யோகத்திலே இருந்திருக்கிறாரு. அப்ப எத்தனை நாள், எத்தனை மாசம், எத்தனை வருஷம் அதுக்குள்ள அப்படி இருந்தோம் அப்படின்னு அவருக்கே தெரியாது. அப்ப இந்த யோக நிலையில இருக்கிறவரை பார்த்த உடனே ரத்தம் கசியுது அப்படின்னோடனே உயிருடன் தான் இருக்கிறாருன்னோடனே அந்த செய்தி ஊருக்குள்ள எல்லா பக்கமும் போய் காட்டுத்தீ போல பரவுது. கூட்டம் கூட்டமா மக்கள் வந்து பாக்குறாங்க, சுற்றுப்புறங்களுக்கும் பரவுது. அதுல எல்லாரும் அந்த ஆற்றுக்கு அடுத்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க. ஞானி தவத்துல இருக்கிறாரு அப்படின்ன உடனே அடித்து சென்றிருக்குது, இங்கதான் வந்து உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு, அதுல மணல் மூடி இருக்குது அப்படின்னு அதை எல்லாருமே உணர்ந்து கிடுறாங்க. இத்தனை காலமா அவரு நீரின்றி உணவின்றி இருந்திருப்பாரே அப்படின்னு அவர் என்ன பண்றாங்க, வேற சக்தி இல்லாம இருப்பார் இல்லையா அப்படின்னுட்டு அவர் அந்த மணல்ல இருந்து வெளிக்கொண்டுட்டு வந்து அவரை கை காலெல்லாம் உரசி சூடேற்றி உண்ண ஆகாரம் கொடுத்து அவரை சுயநினைவுக்கு கொண்டுட்டு வாராங்க. சுயநினைவு வந்ததும் நிக்கக்கூடிய மக்களை ஒரு முறை பார்க்கிறாரு. நாம் எங்க இருக்கிறோம், என்ன வாயிற்று அப்படிங்கிறத உணராமல் உடனே புறப்பட்டு யாரிடத்திலும் சொல்லாம என்ன பண்றாரு, கால் போன போக்குல வேகமாக சென்று மறைந்து விடுகிறார். சரியா? இதுதான் இந்த பிரம்மேந்திர சதாசிவ பிரம்மேந்திரருடைய அந்த ஞானியுடைய வரலாறாக இருக்கிறது. இது போல இன்னும் இவருடைய வரலாறு நிறைய இருக்குது, நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறாரு. அப்போ இந்த ஞானியர்கள் எல்லாம் அத நம்ம சொல்றோம்ல, ஞானியர்கள் சீவன் முக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தன் உடல் சார்ந்து இல்லாமல் உயிர் மட்டும் தனியாக இருந்து அந்த உயிரை மட்டும்தான் பிடிச்சு நிப்பாங்க. இந்த உடல்ல என்ன நடக்குது, இப்ப இதுல வெட்டுப்பட்டதும் தெரியாது, கை வெட்டுப்பட்டதும் தெரியாது, தண்ணியில இழுத்துட்டு போனதும் தெரியாது, மணல் மூடுனதும் தெரியாது, மணலுக்குள்ள இருந்து நம்ம எத்தனை காலம் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறதும் தெரியாது, அடுத்து மண் வெட்டும் போது மண் வெட்டி நம்ம மண்டையில பட்டதும் தெரியாது. அப்ப எதுவுமே அந்த உடலுக்கு என்ன ஆகாது, தெரியாத நிலையில இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் உயிர் தனியாகவும் உடல் தனியாகவும் வாழ்ந்து இருக்கிறாங்க. ஆனா அதனாலதான் அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. உடல்ல எது தாக்குனாலும் அது உயிர்ல தாக்கவில்லை. ஆனா நமக்கு அப்படி இல்லை. ஒரு கொசு கடிச்சாலும் கூட என்ன பண்றோம், அதை கூட பத்தி விட மாட்டேங்கிறோம், சட்டேன்னு ஒண்ணு கொடுத்து அதை முதல்ல கொன்று விடுகிறோம். அப்ப நம்ம உயிர் கொலை செய்கிறோம். அதுக்கு அடுத்து என்ன ஆகுது, நமக்கு உணர்ச்சியும் இருக்குது. அப்ப நமக்கு இந்த உடல் வேறு நாம் வேறு அப்படின்னு நம்ம இல்ல, இந்த உடல் தான் நாம் அப்படின்னு அந்த பற்றோட இருக்கிறோம். அப்படி பற்றோட இருக்கிறதுனாலதான் நமக்கு அந்த பற்றுகள் எல்லாமே வினையாக மாறுது. அவங்களுக்கு அந்த பற்று இல்லாததுனாலதான் அப்படி வந்தாலும் கூட அதை என்ன பண்றாரு, பெருமான் அதை எரித்து விடுகிறார். இப்படி சீவன் முக்தருக்கு மூவினையும் நீங்கிருச்சுன்னா இவ்வுலகுல உடலோட இருந்து என்னதான் செய்வார்கள்? அவங்கெல்லாம் இந்த உடம்போட இருந்து என்ன செய்ய போறாங்க? சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது ஒரு வேலையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் தர்றாரு. மும்மை தரும் வினைகள் மூளாவாம் மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையே யாம் அப்படின்னு பதில். மும்மை தரும் வினைகள், இந்த மும்மை அப்படின்னா இம்மை அப்படின்னா இப்பிறப்புல உள்ளது, மறுமை அப்படிங்கிறது அடுத்த பிறவில உள்ளது, உம்மை அப்படின்னா மேலோகத்துல உள்ள இன்பங்களை பெற கருதுது, அந்த சொர்க்கம் அந்த மாதிரி உள்ள பர முத்தில உள்ள இன்பங்களை அடைவதை தருவது. அப்ப இந்த மூன்று வினைகள் மும்மை தரும் வினைகள், இந்த மூன்றும் செய்யக்கூடிய வினைகள் மூதறிவார்க்கு உயர்ந்த ஞானமுடைய சீவன் முக்தரிடத்தில் உள்ளவர்க்கு மூளாவாம் உண்டாக மாட்டாது, அது என்னாகாது, வேலை செய்யாது. அம்மையும், அது அம்மையும் அப்படின்னா வீட்டின்பம் முக்தி, இம்மையே ஆம் இங்க இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு அது கிடைத்து கொண்டு இருக்கிறதாம் அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இந்த சீவன் முக்தராகிய மூதறிவாளர்கள் இம்மை இந்த உலகத்துல இவ்வுலக இன்பம் கருதியோ
மறுபிறப்பில் அடையத்தக்க இன்பங்களை கருதியோ அல்லது உம்பர் உலகில் உள்ள பதமுக்திகள் அந்த அதிகார முக்தி போகங்கள் நுகர்வது கருதியோ அதற்குண்டான வினைகளை செய்ய மாட்டார்கள். அவர்கள் இறைவன் திருவடி இன்பத்தை காலதாமதமின்றி இவ்வுலகில் இவ்வுடம்புடன் இருக்கும் பொழுது நுகர்வதற்கான சிவபுண்ணியங்களை செய்வார் அப்படிங்கறத இதனுடைய கருத்து. நம்ம எல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு சின்ன செயல், ஒரு திருக்கோவில்ல ஒரு விளக்கு வாங்கி போடுறோம். அந்த விளக்கு வெளிச்சம் வெளியில தெரியாத அளவுக்கு அதுல பேர் எழுதி போடுறோம். ஏன்னா அது நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற யான் எனது அப்படிங்கிற தன்முனைப்போட. அதுபோக ஒரு அன்னதானம் செய்யறோம், இல்ல ஒரு தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் வைக்கிறோம், அதுலயும் பேரு சொல்றோம், பேரு எழுதி போடுறோம். அடுத்து நம்ம உலக வினைக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு அது தீரணும் இது தீரணும் அப்படின்னுட்டு தான் என்ன பண்றோம், அந்த செயல்களை எல்லாம் நம்ம செய்யறோம். ஆனா இந்த ஞானியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லா செயல்களையும் செய்து கொண்டு இருந்தாலும் அதுல தன்முனைப்போ இல்ல பிறகு நமக்கு இந்த புண்ணியம் சேரணும் அப்படின்னோ இல்ல இதுக்கு அடுத்தடுத்த பிறவிகள்ல வந்து சேரணும் அப்படின்னோ அவங்க அதை நினைக்கிறது இல்ல. இந்த செயல்கள் எல்லாம் சிவபுண்ணிய செயல்களாக அவர்கள் செய்கின்றார்கள். உலக புண்ணிய செயல்களாக அல்லாமல் சிவபுண்ணிய செயல்களாக செய்கிறார்கள். அப்ப இந்த சிவபுண்ணிய செயல்களாக செய்து இந்த உடம்பு இருக்கும் பொழுதே, இந்த உலகத்துல இந்த உடம்புடன் கூடி இருக்கும் பொழுதே அவர்கள் எதுக்கு போயிடுறாங்க, அந்த முக்தி இன்பத்தை அடைய போய் விடுகிறார்கள். அப்ப இம்மை என்பது அண்மை சுட்டாய் இந்த உலகத்தையும், உண்மை அப்படிங்கிறது இடைநிலை சுட்டாய சொர்க்க நரகத்தையும் சொல்லக்கூடுது. மறுமை என்பது மறுபிறப்பையும், அம்மை என்ற செய்மை சுட்டு வானோர்க்கும் உயர்ந்த உலகமாகிய மீண்டும் வாரா வழியாகிய வீட்டின்பமாகும் முக்தி பேரு அப்படின்னு சொல்லுது. அப்பங்க 4 பொருளை சொல்லக்கூடுது. இம்மை அது இந்த உலகம், உண்மை அப்படிங்கிறது நடுத்தரம் சொர்க்க நரகத்துக்கு போறத சொல்லுது, அம்மை அப்படிங்கிறது மறுமை அப்படிங்கிறது மறுபிறப்ப சொல்லக்கூடாது சொல்லுது. அம்மை அப்படிங்கிறது எதை சொல்லுது, செய்மை சுட்டாகிய வானோர்களுக்கும் உயர்ந்த நமக்கு முக்தி பேரை தரக்கூடிய முக்தி நிலையை சொல்லுது அப்படின்னு இந்த 4 இடத்துல சொல்லுது. இம்மை, உம்மை, மறுமை, அம்மை அப்படின்னு 4 சொல்லுது. இத நமக்கு தம்மை இகழ்ந்தமை தாம் பொறுப்பது அன்றி மற்ற எம்மை இகழ்ந்த வினை பயன்தான் உம்மை எரிவாய் நிறையத்து வீழ்வர்கள் என்று பறிவதுவும் சான்றோர் கடன் அப்படின்னு இந்த 3ஐயும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாலடியார் பாடல்ல அந்த உம்மை அப்படிங்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இம்மை தெரியும், மறுமை தெரியும், ஆனா உண்மைங்கிறத நம்ம பெரும்பாலும் உபயோகிக்கிறது இல்லை. அதனால இது நாலடியார் பாடல்ல இருந்து கையாளப்பட்டிருக்கிறது. அப்போ உண்மை, இம்மை, மறுமை அப்படிங்கிறது இறப்பு, நிகழ்வு, எதிர்வு அப்படிங்கிறத 3 காலத்தையும் குறித்ததாக வருகிறது. இந்த சீவன் முக்தர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, அத மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்கத்துல சொல்றாரு 53வது பாடல்ல. கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தே உருகி உற்ற ஆசான் லிங்கம் உயர்வேடம் பற்றாக முத்தி தலைவர் முழுமலத்தை மோசிக்கும் பத்திதனில் நின்றிடுவர் பார் அப்படின்னு அதனுடைய கருத்தை சொல்றாரு. சரி, இப்படி அவங்க பாட்டுக்கு இப்படி இருந்துட்டு போட்டோம், அவங்க பாட்டுக்கு இந்த உடலோட இருந்து அவங்க இந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டு போட்டோம். அப்படி அனுபவிச்சுட்டு போனா இந்த சீவன் முக்தர்களால உலகத்துக்கு என்ன பயன், உலகம்னா அதுல வாழக்கூடிய நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேக்குறாங்க ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்த பாடலாக பதில் தருகிறார். கள்ளத்தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக அப்படிங்கிற பாடலாக வருகிறது. கள்ளத்தலைவர் அப்படின்னா கள்ளப்பட்ட தலைமை. நல்ல தலைவர் இருக்கும் போது அதை மறந்து நம்ம தான் சுதந்திரம் கிடையாது, ஆனா நம்ம தான் கருத்தான்னு நினைச்சுக்கிட்டு நம்ம தான் எல்லாம் செய்யறோம் அப்படின்னு கள்ளத்தலைமை பட்டு விபரீத உணர்வால நிற்கக்கூடிய தலைமை பண்பு. துயர் கருதி அச்செயலின்
பயனாவது வினையும் அதனால் வரும் துன்பம் மிக்க பிறவியும் ஆம். அதை நீக்க கருதி. ஏன் அப்படின்னா நம்ம கள்ளத்தலைமை பட்டு நிக்கிறோம். கள்ளத்தலைமை பட்டு நிற்கும் போது அங்க என்னது இருக்குது? நமக்கு மலம் இருக்குது. அப்ப மலம் நமக்கு அறிவு விளங்காம இருக்குது. அப்ப அறிவு விளங்காம இருக்கும் போது அதனுடைய செயலும் எப்படிதான் இருக்கும்? விளங்காம தான் இருக்கும். அப்ப செயல் விளங்காம இருந்தா வினையத்தான் செய்வோம். வினையை செய்யும் போது என்ன ஆகும்? நமக்கு பிறவிதான் வந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீக்க கருதி தம் கருணை வெள்ளத்து இந்த சீவன் முக்தர்கள் எல்லாம் தமக்கு இயல்பாக உள்ள அளப்பரும் கருணையுடன் அவர்களுக்கு வேண்டிய உபதேசங்களை செய்து கொண்டு, யாருக்கு அப்படின்னா நமக்கு. அதனாலதான் இந்த நூல்கள் கிடைச்சிருக்கு. நமக்கு சாத்திர நூல்கள் எல்லாம் அவர்களுடைய அளப்பரிய கருணையினாலதான். அப்படி உபதேசம் செய்து கொண்டு மிக அலைவர் மிக அதிகமான மக்களுக்கு ஒட்டா உபதேசத்தின் மூலம் உயிர் நெறி காட்டி மிகுதியான இடங்களுக்கு அலைவாங்க. அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டார்கள். அவங்க சென்று கொண்டே இருப்பார்கள். நிறைய மக்களுக்கு இந்த உயிர் நெறியை கொண்டு சேர்ப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இந்த சீவன் முக்தர்கள் தாம் நீங்காத பேரின்பம் பெற்றதோடு நில்லாமல், நமக்குதான் இந்த இன்பம் கிடைச்சிருச்சு அப்படிங்கு அதோட நிக்காம, தாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் முழுதும் பெற வேண்டும் என்ற விருப்பினால் ஊர் ஊராக சென்று அங்கே இருக்கக்கூடிய அநேக மக்களின் கள்ளத்தலைமையை நீக்கி நல்ல தலைமையை கொள்ளுவதற்குண்டான ஞான உபதேச மொழிகளை வெள்ளமென பலவாறு அவர் கொள்ளும் வகையில் சலிப்பின்றி அவர்கள் கேட்காமலே தாமே உவந்து கொடுத்து கொண்டிருப்பர். அப்ப இந்த ஞான தானம் அப்படிங்கிறது இப்படித்தான். எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அடுத்து நீங்க இதை சொல்லுங்க, நீங்க எனக்கு இதை சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கவும் கூடாது. கேட்காமலே கொடுக்கணும். அதுதான் என்னது? ஞான தானம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அது எப்படி? சலிப்பின்றி, எத்தனை முறை அந்த சந்தேகத்தை கேட்டாலும் சலிப்பின்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதைத்தான் திருமூலர் சொல்றாரு நம்மளுக்கு 10ஆம் திருமுறையில. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறும் மந்திரம் தான் பற்ற தலைப்படுந்தானே அப்படின்னு 24வது பாடல்ல சொல்றாரு. தாய்மான சுவாமிகளும் சொல்றாரு, எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு தாய்மான சுவாமியும் சொல்றாரு. நம்ம அகண்ட பரிபூர்ணமாய் ஓங்கி நிற்கும் பரமேஸ்வரனுடைய அகண்டாகார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளத்தை நாம் பருகி கழித்தல் பொருட்டு கிடைக்கின்றான். எல்லோரும் பருகி பயனடைய வாருங்கள் அப்படின்னுதான் தாய்மான சுவாமிகள் தம் உறவுகளை எல்லாம் கூப்பிடுறாரு. சரியா? ஒரு பொருள் கிடைக்கின் அதனை தனியே உண்ணாமல் தன் நினைத்து அழைத்து கூட்டி கொண்டு உண்ணும் காகம் போல் அழைக்கின்றார். அதான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு திருமூலரும் சொல்றாரு. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே தாய்மானவரும் சொல்றாரு. காகம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு உணவு வச்சுட்டோம் அப்படின்னா அது மட்டும் உண்ணாது. எல்லா உயிரினத்தை அதனுடைய இனத்தை கூப்பிடும். கான்னு கரைந்து தன்னுடைய இனங்களை எல்லாம் கூப்பிட்டு அது உண்ணும். அதுபோல யான் பெற்ற இந்த இன்பம், இந்த சிவஞானம், நம்ம பெறுகின்ற இந்த சிவஞானத்தை நமக்கு தெரியாதவங்க, இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள், எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இது சித்தாந்தம்னா என்னன்னே தெரியாம. அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் கொண்டு சேர்ப்பதுதான் நம்மளுடைய கடமை அப்படின்னு அதுல சொல்றாரு. இதையே சிற்றம்பல நாடிகளும் சொல்றாரு. எண்ணறிய வேறின்பம் இப்போது போல முன்னு நன்னி இருந்தாமல் நாள் அவமே போக்கினமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது போல நமக்கு முன்னாடி எல்லாம் கிடைக்காம நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த நாட்கள் எல்லாம் வீணாக கழித்து விட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு அதுல சொல்றாரு. அதுபோல சிவபோக சாரம் அப்படிங்கிறதுலையும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இற்றை வரை கரணத்தோடி நங்கி நின்றனையே, இற்றை வரை சென்மம் எடுத்தனையே, இற்றை வரை துன்ப வெள்ளத்துள்ளே துளைத்தனையே, ஈதர நல்லின்ப வெள்ளத்துள்ளே இரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப குற்றம் கூடி குணம்பல கூடாதீர் மற்றும் தீவினை செய்தன மாய்க்கலாம்
புற்றரா புற்றராவினன் பூவனூர் ஈசன் பேர் கற்று வாழ்த்தும் கழிவதன் முன்னமே அப்படின்னு நாவுக்கரச பெருமானும் இத சொல்றாரு. அப்போ ஊறுகின்ற குளத்துலதான் என்ன இருக்கும், தண்ணி மறுபடி வரும். அதுலதான் போய் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தண்ணீர் எடுப்பாங்க. அப்ப அந்த ஞானம் யாருக்கு இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய கொடையாக மாறி விடுவார்கள். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு, ஊருண்ணி ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்னு 215வது குறள்ல சொல்றாரு. அப்போ பழுத்த மரத்துலதான் என்ன இருக்கும், கல்லெறி விழும். சரியா? பயன்மரம் உள்ளூர் பழுத்தாற்று செல்வ நயனுடை யான் கட்படின் அப்படின்னு 216வது குறள்லயும் இத சொல்றாரு. அப்போ பழுத்த மரமா இருக்கும் போது அது ஊருக்கே பயன்படும். ஒரு மரம் இருந்தாலும் போதும், என்ன ஆகும், அது ஊருக்கு எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதைத்தான் கந்த புராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, கற்றையன் சுடர்மணி கனகம் ஏனைய பிற்றை எண்ணாத அருள் பெரியர் வன்மை போன் மற்றவனுள்ள பன்மரமுத்தம்பய எண்டையுள் முலப்புறா தீகை சான்றவே அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு இந்த இது தெரிஞ்சிருக்குது அப்படின்னா இதை என்ன பண்ணணும், எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படின்னு அதுல சொல்றாரு. அப்போ உரையிறந்த அன்பருள் தோங்கொழியா யோங்கி கரையிறந்த இன்பக் கடலாய் அந்த பராபர நிற்க அவ் இன்பத்தை அவர் அனுபவிப்பதோடு அவ் இன்பத்தை பிறரும் பெற வேண்டும் என்ற பெருங்கருணையினால் அதற்கான உபாயமும் கூறுகின்றார். இதன் உமாபதி சிவமையா இந்த உபதேசங்களை நமக்கு எப்படி அப்படின்னா, சாதனை செய்து பெற்ற அனுபவத்தை நாமும் இன்பம் அடையும் வேண்டி இந்த 100 குறள்பாக்கள்ல நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அதை இந்த அனுபவத்தை நாமும் பெற வேண்டும் என்று நமக்கு ஞான ஆசிரியர்கள் நமக்கு எத்தனையோ இடங்கள்ல சித்தாந்த கருத்துக்களாக நமக்கு விரிவித்து சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நாமும் அனுபவபூர்வமாக பெற்று இன்பம் அடைவோமாக. இதுவே நாம் அவருக்கு செய்யக்கூடிய குரு பூசையாகும் அப்படின்னு சொல்லப்படுறாரு நம்மளுடைய ஞான ஆசிரியராகிய சண்முகம் ஐயா. ஏன்னா குரு பூசை அப்படின்னா நம்ம சண்முகம் ஐயா சொல்றது எப்பவுமே என்னன்னா, போய் அங்க பூவை போட்டோம், அபிஷேகம் பண்ணணும், புதுசா வஸ்திரம் கட்டணும், நல்ல அலங்காரம் பண்ணணும், வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கு பேரு குரு பூஜை கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா அந்த குரு பூஜை நாட்களில அந்த ஞான ஆசிரியர் என்ன கருத்துக்களை சொல்லி இருக்கிறார், அந்த கருத்துக்களை சிந்தித்து அந்த கருத்து வழி நிற்க வேண்டும், அதன் வழி நிற்க வேண்டும் அப்படின்னு எப்பவுமே நமக்கு சொல்லுவாரு. அப்ப அந்த வழி நிற்கிறது தான் என்னது, குரு பூஜை. அந்த குருவுக்கு செய்யக்கூடிய கைமாறு உபகாரம், அதுதான் குரு பூஜை அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இந்த 100 பாடல்கள்ல நமக்கு உமாபதி சிவமையா எப்படி இந்த ஆன்மா இறைவனை போய் அடையணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பதிகமாக 10 பாடல்களாக, ஒவ்வொரு பதிகத்துக்கும் 10 பாடல்களாக வைத்து நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அப்போ முதல்ல நமக்கு பொது அதிகாரம் அப்படின்னு பாக்குறோம். அதுல பதிமுது நிலை, பதியினுடைய நிலை எப்படிப்பட்டதுன்னு, அடுத்து உயிரவை நிலை, உயிர் எப்படிப்பட்டதுன்னு 2வது அதிகாரமாகவும், இருள் மல நிலை, இந்த இருள் எப்படிப்பட்டது, ஆணவ மலம் எப்படிப்பட்டதுன்னு 3வது அதிகாரமாகவும், அருளது நிலை, அருள் எப்படிப்பட்டதுன்னு 4வது அதிகாரமாகவும், அருள் உரு நிலை, அந்த அருள் உரு எடுத்து எப்படி வரும் அப்படின்னு 5வது அதிகாரமாகவும், பொது அதிகாரமாக 5 அதிகாரங்களையும், சிறப்பு அதிகாரமாக, ஏன்னா இதெல்லாம் பொது. இனிமே இந்த அறியும் நெறி, இந்த ஆன்மா எப்படி அறிய போகிறது இந்த சிவத்தை அப்படின்னு இந்த அறியும் நெறியாகவும், உயிர் விளக்கம் அப்படின்னு 7வது அதிகாரமாகவும், இன்புறு நிலை அப்படின்னு 8வது அதிகாரமாகவும், 5 எழுத்து அருள் நிலை அப்படின்னு 9வது அதிகாரமாகவும், அணைந்தோர் தன்மை அவங்க எப்படி இருப்பாங்க இந்த உலகத்துல அப்படின்னு இந்த அணைந்தோர் தன்மையை 10வது அதிகாரமாகவும் வைத்து நமக்கு 10 அதிகாரமாகவும் 10 அதிகாரத்திலையும்
10 குறட்பாக்களாகவும் வைத்து 2 அடியில 1.25 அடியிலேயே நமக்கு எவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு முறை சிந்தித்து, இந்த நூல்களை எல்லாம் திரும்ப திரும்ப சிந்தித்து அதனுடைய அனுபவத்தை நாமும் பெற்று இன்புருவமாக என்று அடியேனும் இந்த நூலை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். அறத்தை ஆக்குக, வெகுளி போக்குக, ஞானமே நோக்குக, இன்பமே துய்க்க என்று அடியனுடைய குருநாதரனுடைய ஆசீர்வாதத்தை மொழிந்து அடியேனும் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இத்தனை நாட்களும் இந்த நாம் சிந்தித்த 2 நூல்கள் முழுமையாக சிந்தித்திருக்கின்றோம். உண்மை விளக்கம் என்னும் ஒரு வனவாசகம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் அப்படிங்கிற நூலையும் முழுமையாக சிந்தித்திருக்கின்றோம். இப்பொழுது உமாபதி சிவமையா அவர்கள் அருளிய திருவருட்பயன் என்னும் நூலையும் முழுமையாக சிந்தித்திருக்கின்றோம். இந்த கருத்துக்கள் எல்லாம் அடியனுடைய கருத்துக்கள் அல்ல. இது எல்லாம் அடியனுடைய ஞானாசிரியராகிய சண்முகம் ஐயா அவர்களுடைய கருத்துக்களையே வழிமொழிந்திருக்கின்றேன். அவர்களுடைய கருத்துக்களையே எடுத்து இந்த அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரைக்கு சொல்லி தந்திருக்கின்றேன். இதையெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு அடியார் பெருமக்கள் எல்லாம் இன்னும் உயர்வடைய வேண்டும் என்று நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சித்தவேசா சிவசிதம்பரம். கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோ. பல்லிகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியோ. வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெட்பை கூரிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்தவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் எண்ணெய் பயில்வாமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம். 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 ஐயா பொன்னார் திருவடிக்கு வணக்கம். ஐயா, நூல் நிறைவு பெற்றது. இது ஒரு எளிமையான பூஜை.